ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு வித்தியாசமான படத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த மாதிரியான படத்தை நீங்க இது வரைக்கும் பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் இயல்பா அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா சின்ன குழந்தைங்களும் காணாம போக ஆரம்பிச்சாங்க. அந்த சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்களும் ஒவ்வொருத்தரா இறந்து போக ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையுமே பண்றது ஏதாவது விலங்கா இல்ல ஏதாவது பேய் பூதமா, இது எதுவுமே தெரியாத அந்த கிராமத்து மக்கள் இனிமேலும் யாரும் சாகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க? அந்த சமயத்துல தான் அந்த கிராமத்துக்கு ஒரு வேலை விஷயமா வந்து நம்ம ஹீரோ இந்த மர்மத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாரு. அப்படி இவர் கண்டுபிடிக்கும் போதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு சாபம்னு தெரிய வருது. அப்படி அது என்ன சாபம், அதை அவரு கண்டுபிடிச்சாரா, இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா, இதை எல்லாத்தையும் பத்தி ரொம்ப விறுவிறுப்பா நமக்கு சொன்ன கதை தான் 2021 வெளியான த கர்ஸ்ட். அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பம் 1917 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது வந்து சோமியில இருக்கிற ஒரு வார்ஃபீல்ட். அந்த இடத்துல எல்லா சோல்ஜர்ஸும் எதிரிகளை தாக்குறதுக்காக தயாரா இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த சோல்ஜர்ஸோட கேப்டன் வருவாரு. அந்த கேப்டன் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஊக்குவிக்கிறாரு. ஒரு கட்டத்துல எதிரி படையினர் இவங்களை தாக்க முயற்சி பண்ணும்போது இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை எதிர்த்து அங்க போய் சண்டை போடுவாங்க. ஆனா அவங்களோட தாக்குதல்னால நிறைய பேருக்கு குண்டடிப்பட்டுரும். அவங்க எல்லாரையுமே உடனடியா கேம்புக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அதுலயும் மெயினா அந்த டீமோட கேப்டனுக்கு பயங்கரமா குண்டடிப்பட்டிருக்கும். அவர் கேம்ப்குள்ள கூட்டிட்டு வரும்போது அங்க நிறைய பேர் வந்து உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. நிறைய பேரோட உயிரை மட்டுமாச்சும் காப்பாத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அடிப்பட்ட கை கால்களையும் அவங்க வெட்டிடுறாங்க. அவர் நேரா ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சு அவரோட உடம்புல பாஞ்சிருக்கிற புல்லட்ஸ் வந்து அந்த டாக்டர் வெளியில எடுப்பாரு. அந்த மாதிரி அவர் வந்து வெளியில எடுக்கும் போது அவர் ஒரு ரைம்ஸ வந்து பாடுவாரு. அங்க இருக்கிறவங்க யாருக்கும் ஒண்ணுமே புரியாது. அந்த மாதிரி அந்த டாக்டர் பொறுமையா 2 புல்லட்ஸை வெளியில எடுத்த உடனே 3வது புல்லட் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கிறத அவர் நோட்டீஸ் பண்றாரு. அது ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவர் வெளியில எடுக்கும் போதுதான் தெரியுது அது ஜெர்மன் புல்லட்டே கிடையாது. அப்பதான் அந்த மனுஷன் அந்த ரைம்ஸ்ல வர்ற மாதிரி 8 ஃபார் சில்வர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இறந்து போறாரு. ஆக்சுவலி அது வந்து ஒரு சில்வர் புல்லட், ஆனா அது ஜெர்மனை சேர்ந்தது கிடையாது. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு மேன்ஷனை வந்து காட்டுறாங்க. அந்த மேன்ஷனுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு பெண்மணி வருவாங்க. அவங்க வந்ததும் அந்த மெய்ட் கிட்ட அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கறத கேக்குறாங்க. என்ன மன்னிச்சிருங்க, அவரோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. உள்ள வந்து அந்த பெண்மணி அங்க இருக்கிற எல்லா போட்டோஸையுமே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அதுல ஒரு சின்ன போட்டோ ஒண்ணு இருக்கும். அது வந்து 3 பேர் இருந்து எடுத்த மாதிரி ஒரு போட்டோ. இந்த போட்டோவை எடுத்து பார்த்த உடனே அவங்களுக்கு இந்த பழைய மெமரிஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது. சரியா இப்போ இருந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி 2 அக்கா தம்பிகளை காட்டுறாங்க. ஒருத்தி பேரு சார்லட், இன்னொருத்த பேரு எட்வர்ட். எட்வர்ட் எப்பவுமே அவங்க அக்கா சார்லட்ட வம்பிழுத்துக்கிட்டே இருப்பான். அதனால அவங்க அம்மா இசபெல் எட்வர்ட் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு, உங்க அக்கா வளர்ந்துட்டா, அவளை வந்து இன்னும் நீ டீஸ் பண்ணிட்டு இருக்காத, அது தப்பு அப்படிங்கறத அவனுக்கு புரிய வைக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு பெரிய ஜமீன்தார் பரம்பரை. வீட்டுக்கு வந்து 2 மெய்டும் வச்சிருப்பாங்க. அதுல ஒருத்தி பேரு வந்து அனீஸ். இதோ இவர் இருக்காரு இல்லையா, இவர் தான் குடும்ப தலைவர் சைமஸ் லாரண்ட். இவங்க ஃபேமிலியா 4 பேரும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வேலையை வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட லைஃபும் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். இப்ப இந்த சமயத்துல தான் இவங்களோட ஊருக்கு இந்த ஜிப்சி மக்கள் வந்து வருவாங்க. இந்த ஜிப்சின்னு சொல்லப்படுறவங்க ரோமானிய இனத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்குன்னு பெரிய வசதி வாய்ப்பெல்லாம் கிடையாது. இவங்க இடம் பெயர்ந்து வர்றவங்க தான். அந்த மாதிரி இவங்க வந்து இவங்க ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய நிலப்பரப்புல இவங்க அவங்களோட டென்ட்டை வந்து போட்டு அங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த இடத்துல ஒரு விச்சுமே இருப்பாங்க. சோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களோட சர்வன்ட் கிட்ட இந்த சில்வரை வந்து உருக்கி எடுத்துட்டு வா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்க சீரியஸா தான் சொல்றீங்களா? மறுபடியும் இதை நம்ம பண்ணணுமா? ஆமா, நாம இதை பண்ணிதான் ஆகணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய புயல் நம்மளை நோக்கி வரப்போகுது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அதனாலே அந்த ஆளும் என்ன பண்றான்னா ஒரு மண்டையோட்டுல இருக்கிற தாடையை மட்டும் உருவி எடுத்து எல்லா வெள்ளி நாணயங்களையும் உருக்கி அதை சின்ன சின்ன பற்களா மாத்தி அந்த தாடையில வந்து அவன் பொறுத்துறான். கிட்டத்தட்ட அந்த நாள் ராத்திரி வரைக்கும் ஆயிரும் இந்த ப்ராசஸ்க்கு. அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு போய் அந்த அம்மா கிட்ட கொடுக்கும் போது அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, தலைமுறையா இதை நம்ம பாதுகாத்துட்டு வரோம், இப்ப இது நம்மளோட ஜெனரேஷனை பாதுகாக்க போகுது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு இடத்துல வச்சு அவங்களோட மந்திர வரிகளை அதை நோக்கி உச்சரிக்கிறாங்க. இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி அந்த மேன்ஷனை வந்து காட்டுறாங்க. அங்க இந்த அக்கா தம்பிங்க 2 பேரும் ரொம்ப நேரமா உட்காந்து போர் அடிச்சு போகும்போது அப்பதான் அவங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கேட்கறதுக்காக போவாங்க. ஆக்சுவலி அவங்க யாருமே விருந்தாளிங்க கிடையாது. அவங்க எல்லாருமே ஒவ்வொரு துறையை சேர்ந்தவங்க. கிட்டத்தட்ட ஒரு அபிஷியல்ஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம். அதுவும் அந்த ஊருக்கு ஏத்த மாதிரி. சோ அவங்க எல்லாருமே எதை பத்தி பேசுறாங்கன்னு பார்த்தா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஜிப்சிஸ் வந்து வந்திருப்பாங்க இல்லையா, அது ஆக்சுவலி இவங்களோட நிலம். அந்த நிலத்துல அவங்க இருந்தது மட்டும் இல்லாம அந்த நிலம் அவங்களுடையது அப்படிங்கறத அவங்க கிளைம் பண்றாங்கன்னு இவங்க சொல்றாங்க. அதுக்கான ஏதாவது ரெக்கார்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சேமஸ் கேட்கும்போது அப்பதான் ஒருத்தர் சொல்லுவாரு, ஆமா அதுக்கான ஒரு ரெக்கார்டு இருக்கு. கிட்டத்தட்ட
50 வருஷத்துக்கு முன்னாடி அது பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அதை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கறதே அவங்க சொல்றாங்க. சரி, நீங்க யாராச்சும் நெகோஷியேட் பண்ணியாச்சும் பாத்தீங்களா? இங்க பாருங்க சைமஸ், அவங்க ஜிப்சிஸ், அவங்க இந்த பேரம் பேசுறதுக்கெல்லாம் லாய்க்கு இல்ல. அவங்களுக்கு அந்த நிலம் வேணும் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க அப்படிங்கறத இவங்க சொல்றாங்க. அப்படி இவங்க அதனால என்ன முடிவு பண்றாங்கன்னா, அவங்கள அங்கிருந்து நாம துரத்தி அடிக்கணும் அப்படிங்கறத அவங்க முடிவு பண்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அந்த ஜிப்சிஸ் இருக்கிற அந்த நிலத்துக்கு சைமஸோட படை எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. இத எல்லாத்தையுமே அந்த மக்களும் பாக்குறாங்க. அந்த இடத்துல அந்த விச்சுமே இருக்காங்க. சோ சைமஸ் மட்டும் பின்னாடி இருந்து மத்தவங்க எல்லாருமே அங்க போய் அவங்க கிட்ட இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு அவங்க பேசி பார்ப்பாங்க. ஆனா அங்க இருக்கவங்க யாருமே அதுக்கு ஒத்துழைக்காதனால இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அந்த இடத்துல கொன்னு குவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மக்களை கொல்றது மட்டும் இல்லாம அவங்களோட கூடாரங்களையும் அவங்க எரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கட்டத்துல எல்லாருமே கொன்னதுக்கு அப்புறமா அவங்க எல்லாரும் அந்த பிணங்களுக்கு மேல நின்னு அத ஒரு போட்டோவை எடுத்து வச்சுக்கிறாங்க. சோ அந்த விச்சும் அந்த சர்வன்ட்டும் அங்க இருந்து தப்பிக்க பார்த்திருப்பாங்க. ஆனா இவங்க எப்படியோ அவங்களை புடிச்சிட்டு வந்துருவாங்க. அந்த அம்மா கிட்ட அந்த சில்வர் டீத் இருக்கிறதையும் இவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க இருந்தோ இங்க வந்து எங்க நிலத்திலேயே உங்களோட விச் கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க? இது எங்களோட நிலம், இதுக்கு நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த சர்வன்ட் என்ன பண்ணுவான்னா, அந்த கமாண்டரோட மூஞ்சிலே வந்து காரி துப்பிடுவான். இவனுக்கு இன்னும் நம்மளை பத்தி தெரியல போல, அதனால நம்ம யாருங்கிறத இவனுக்கு காட்டு. அது மட்டும் இல்லாம இந்த சில்வர் டீத்தை அந்த பொம்பளையோட வச்சு உயிரோட புதைச்சிரு அப்படிங்கறத அவன் சொல்றான். இதை கேட்ட உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு நீங்க அனுபவிப்பீங்க, உங்களோட கனவுகளை நாங்க இருளாக்கிடுவோம், அதுக்கப்புறம் மரணம்னா என்னங்கிறது உங்களுக்கு புரிய வரும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பெண்மணிய குழிக்குள்ள போட்டு அவங்கள புதைக்க ஆரம்பிக்கும் போது அதே சமயம் இந்த சர்வன்ட் இருக்கான் இல்லையா, அவனை என்ன பண்றாங்கன்னா, இந்த சோள கோல பொம்மைக்கெல்லாம் போடுவாங்க இல்லையா ட்ரெஸ், அத வந்து அவனுக்கு போட்டு விட்டு அவன் கைகள் கால்கள் ரெண்டையும் ஒரு பெரிய சிலுவையில அவனை கட்டி அவனோட உள்ளங்கை உள்ளம் பாத ரெண்டையுமே வெட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள வெக்கப்போல வச்சு திணிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவனை அந்த இடத்துல கம்பம் மாதிரி நட்டு வைக்கிறாங்க. இப்ப அதே சமயம் இந்த பெண்மணியை புதைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பெண்மணி கையில அந்த சில்வர் டீத்தை ரொம்ப இறுக்கமா பிடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சில மந்திர வார்த்தைகளையும் அவங்க உச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு கிராமத்தையே அடிச்சிட்டு இருக்கும் போது இங்க சேமஸோட வீட்லயோ அவங்க 2 குழந்தைங்க அதுக்கப்புறம் மனைவி இவங்க எல்லாருமே சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இங்க நடந்த எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. அது ராத்திரி நேரம்னால அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க 2 பேரையும் தூங்க வச்சிருவாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, நம்ம சார்லட் இருப்பா இல்லையா, அவ அந்த ஜிப்சிஸ கொன்னு குவிச்ச அந்த இடத்துக்கு வந்து போறா. அந்த இடத்துல முன்ன மாதிரி வெறும் மணலா இல்லாம அந்த இடத்துல புல்தரைகள் வளர்ந்திருக்கும். அவ மெதுவா அந்த இடத்துக்கு வரா, அந்த சோளக்கோல பொம்மையை பாக்குறா. அதுக்கு கீழே தானே அந்த பெண்மணியை புதைச்சிருப்பாங்க. அந்த இடத்த அவ தோண்ட ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி அவ வேக வேகமா தோண்டும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பொம்மை அதோட தலையை திருப்பி நம்மள பாக்குற மாதிரி காட்டுவாங்க. ஆனா பார்த்தா இது எல்லாமே சார்லட்டோட கனவுல வந்த விஷயங்கள். அவ இத பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஜோரா அந்த ஊர்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும். அந்த சமயத்துல குதிரையில ஒருத்தர் ஹோட்டல் ரூம் புக் பண்றதுக்காக வருவாரு. ஆக்சுவலி அவர் வேற யாரும் இல்ல, அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ ஜான் மெக்பிரைட். உள்ள வந்த உடனே ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இந்த மாதிரி இன்னைக்கு ராத்திரி தங்கருக்கு நான் ரூம் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவருமே என்ன பண்றாருன்னா, அந்த ரெக்கார்ட் நோட்டை எடுத்து உங்களோட டீடைல்ஸ், நீங்க எங்க போறீங்க, உங்களோட வேலை, இதை வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆக்சுவலி டவுன் ரூல்ஸ் பிரகாரம் இது எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துதான் ஆகணும். நம்ம ஹீரோ வந்து எழுதிக்கிட்டே கேஷுவலா அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இந்த ஏரியாவில் ஏதாவது ஜிப்சிஸோட நடமாட்டம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாருங்க நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அதை இங்க எழுதுங்க, அதுக்கப்புறம் போய் அங்க உட்காருங்க, உங்களுக்கான சாப்பாடு உங்க டேபிளுக்கு வந்து சேரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் என்ன பண்றாருன்னா, அவரோட தொழிலை வந்து எழுதுறாரு. அவர் என்ன வேலை செய்யறாருன்னா, அவர் ஒரு பேத்தாலஜிஸ்ட், அதாவது இந்த நோயை வந்து குணம் பண்றவர். அதுக்கப்புறமா ஃபுட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஆல்ஃபிரட் அப்படின்னு சொல்றவர் அங்க வருவாரு. ஆக்சுவலி அவர் இந்த ஊரோட டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர், ஒரு நல்ல மனுஷன் தான். அவர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ரெக்கார்ட்ல உங்களோட வேலை பேத்தாலஜிஸ்ட் அப்படின்னு எழுதிருக்கீங்க, எதுக்காக ஜிப்சிஸ பத்தி கேக்குறீங்க? ஆனா நம்ம ஹீரோ அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு தான். ஆனா இவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசும்போது இவரு நம்ம ஹீரோ கூட ஒரு நல்ல நண்பனா மாறிடுவாரு. இப்ப அதுக்கப்புறமா நம்ம எட்வர்ட வந்து காட்டுவாங்க. அவன் காட்டு வழியா எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கான். எங்கன்னு பார்த்தா அந்த ஜிப்சிஸ புதைச்சா அந்த இடத்துக்கு போறான். அங்க போன உடனே அந்த சோளக்கோல பொம்மையை பார்த்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற அந்த இடத்தை தோண்டி அந்த சில்வர் புல்லட்டை கையில எடுக்கிறான். எந்த மாதிரி அதை கையில எடுக்கும் போதுதான் தூரத்துல அந்த விச்சு இருக்கிறதையும் இவன் கவனிக்கிறான். திடீர்னு அது என்ன பண்ணுதுன்னா, வேகமா இவனை நோக்கி வரும் பாருங்க. கட் பண்ணா இவனுக்கும் இது ஒரு கனவு மாதிரி வரும். இவன் அலர்ன அலறல் சத்தத்துல இசபெல் அதுக்கப்புறம் கேரோலெட் இவங்க 2 பேரும் வந்து அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பசங்களும் ஒரு இடத்துல விளையாண்டு இருப்பாங்க. அங்க நம்ம சார்லட்டும் இருப்பாங்க, எட்வர்டும் இருப்பாங்க, கூட இன்னும் 2 குழந்தைங்களும் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே இந்த மாதிரி விளையாடும் போது ஒரு ரைம்ஸ் வந்து பாடுவாங்க. அது ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல ஒரு கேப்டன் குண்டடி பட்டிருப்பாரு இல்லையா, அவரும்
அவரும் இதே ரைமை தான் பாடி இருப்பாரு சாக போற நேரத்துக்கு முன்னாடி. பசங்க எல்லாருமே ஜாலியா அந்த மாதிரி விளையாண்டு இருக்கும் போது அப்பதான் டிமி அப்படின்னு ஒரு பையன் இருப்பான். அவனும் அந்த இடத்துக்கு வருவான். அவனும் அவங்க கூட விளையாண்டு இருக்கும்போது திடீர்னு நிறுத்தி இந்த மாதிரி நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். நீ எதை கண்டுபிடிச்ச? உடனே அவன் என்ன பண்றான்னா அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்து போறான். அங்க போறதுக்கு முன்னாடி இத பத்தி யாருக்கிட்டையும் நீங்க சொல்லக்கூடாது, அப்படி இந்த விஷயம் மட்டும் நம்ம பெரியவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மள வெளியிலேயே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு உறுதிமொழி வந்து எடுத்துக்கிறாங்க. அதாவது இதை பத்தி வெளியில சொல்லக்கூடாதுன்னு. ஆக்சுவலி என்னன்னா இந்த இடத்த பத்தின கனவு அங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் வந்திருக்கும். அந்த இடத்துக்கு வந்த உடனே எட்வர்ட் என்ன சொல்றான்னா நாம இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது, நம்ம பெரிய இந்த இடத்துக்கு வர தடை போட்டிருக்காங்க. ஆமா, அவங்க எதுக்காக தடை போட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எப்ப இந்த இடம் பத்திக்கிட்டு எரிஞ்சதோ அப்போல இருந்து நம்ம யாருமே இங்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா எத்தனை பேத்துக்கு அந்த கருங்காகங்களும் சில்வர் டீத்தையும் கனவுல பாத்தீங்க? இந்த மாதிரி அந்த டீமை வந்து கேட்கும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கை தூக்குறாங்க. இன்னைக்கு நாம பூமிக்குள்ள மறைஞ்சு கிடக்கிற அந்த ட்ரெஷரை வெளியில எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த டீமை என்ன பண்றான்னா அந்த சில்வர் டீத்தை வெளியில எடுக்கிறான். இந்த மாதிரி அவன் அதை கையில எடுத்த உடனே அவன் தான் கண்ட்ரோல்லே இல்ல. அது அவன் வாயில பொறுத்தனதும் அவனுக்கு தான் என்ன பண்றோனே தெரிய மாட்டேங்குது. இத பார்த்ததும் ஒரு செகண்ட் எல்லாரும் அமைதியா இருக்கும்போது இப்ப அவன் என்ன பண்றான்னா பக்கத்துல இருந்த நம்ம எட்வர்ட கடிச்சிருவான். அவ்வளவுதான், ஒரே ஓட்டம். எல்லாரும் அந்த இடத்த விட்டு திருச்சு ஓடுறாங்க. சார்லெட் என்ன பண்றான்னா வேக வேகமா ஓடி வந்து அவங்க வீட்டுல இன்ஃபார்ம் பண்றா. தகவல் தெரிஞ்சதும் 2 பேர் வேக வேகமா போய் எட்வர்ட அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே டாக்டரையும் வர வச்சு அவனை வந்து செக் பண்ணி பார்த்ததுல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி எட்வர்ட கடிச்சது ஒரு வைல்ட் அனிமலா தான் இருக்கணும். அந்த காயம் ரொம்ப ஆழமா பதிச்சனால அது இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. நான் இன்னும் 2 நாள் கழிச்சு வரேன், அது வரைக்கும் அவனை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே அந்த நாள் ராத்திரி நம்ம சார்லெட் வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பா. ஆனா அவளுக்கு மறுபடியும் அங்க நடந்த எல்லா விஷயங்களும் ஸ்ட்ரைக் ஆகி அது ஒரு கெட்ட கனவு மாதிரி வரும். லிட்ரலி அந்த கனவை பார்த்த உடனே அவ ரொம்ப பயந்து போயிருவா. அவ கண் முடிச்சு பார்க்கும்போது எட்வர்டோட சத்தம் வந்து கேட்கும். இவ்வளவு என்ன பண்றான்னா விளக்கை எடுத்துட்டு நேரா எட்வர்டோட ரூமுக்கு போகும்போது அவன் எதையோ பார்த்து பயந்துட்டு இருப்பான். போர்வையை விளக்குனாதான் தெரியுது அவன் மேல ஃபுல்லா ஒரு வேறு மாதிரியான விஷயம் அவனை சூழ்ந்து இருக்கும். இத பார்த்த உடனே அவ ரொம்ப பயந்து போயிருவா. உடனே என்ன பண்றான்னா வேக வேகமா போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட இத பத்தி சொல்றா. அவங்களும் வந்து பாக்குறாங்க. பார்த்தா பெட்ல எட்வர்ட காணோம். அங்க வெறும் ரத்தக்கரைகள் மட்டும்தான் இருக்கு. அந்த சமயத்துல அந்த பேக் யார்டுக்கு போற டோர் ஓபன்ல இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. மேபி எட்வர்ட் அது வழியா தப்பிச்சு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அந்த கிராமத்து மக்கள்ல இருந்து எல்லாருமே எட்வர்டு தேடி அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அந்த மாதிரி இவங்க போயிட்டு இருக்கும் போது தான் காட்டுறாங்க டிம்மியுமே அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருப்பான். எட்வர்டோட இந்த நிலைமைக்கு இவன் தான் காரணம். சார்லெட் அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் கூட பேசாமலே அவ போவா. இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி நம்ம ஹீரோ வந்து காட்டுவாங்க. அவர் மும்முரமா அவரோட தீசிஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவரோட ரூம் டோரை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஆல்ஃபிரட். இங்க இருந்து 1/2 மணி நேரம் பயணம் பண்ணா ஒரு ஜமீன்தாரோட வீடு வரும். அந்த வீட்டுல அவங்களோட பையனை காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்காக என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்றீங்க? அங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஜிப்சி ப்ராப்ளம் ஒண்ணு நடந்தது. எனக்கு தெரிஞ்சு இது நீ தேடி வந்ததுக்கு உதவி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப அதே சமயம் அடுத்த நாள் காலையில சார்லெட்டும் அதுக்கப்புறம் மெய்ட் ஆனிஸும் சர்ச்சுக்கு வந்து போயிருப்பாங்க. அங்க வந்து அவரோட தம்பியை நினைச்சு அவ ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் டிம்மி இருக்கிறத அவன் கவனிக்கிறா. சோ அவன் என்ன பண்றான்னா இந்த மாதிரி அந்த இடத்துக்கு கூப்பிடுவான். இவளுமே என்ன பண்றான்னா அனீஸ்க்கு தெரியாம அவன் கூட போய் பேசுறான். இவங்க 2 பேருமே அந்த மாதிரி பேசும்போது அப்பதான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. இந்த சம்பவம் நடந்தது எதுவுமே டிமிக்கு வந்து ஞாபகம் இல்ல. இந்த சமயத்துல தான் அவன் கையில ஒரு பைபிளுமே இருக்கும். அதுலயும் இந்த 30 பீசஸ் ஆஃப் சில்வர் பத்தி போட்டிருக்கும். இது அவன் என்ன பண்றான்னா கிழிச்சு இது கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லி சார்லெட் கையில கொடுக்கறான். அது மட்டும் இல்ல அவன் கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்க, நம்ம பெரியவங்க பண்ண பாவத்தை நம்ம அனுபவிக்க போறோம் அப்படிங்கறத அவன் சொல்லுவான். இந்த சமயத்துல ஆனிஸ் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு வந்து கேட்கும் போது உடனே அவன் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி இவன் வேக வேகமா ஓடி போகும்போதுதான் தூரத்துல அந்த காட்டுக்கு நடுவுல எட்வர்ட் இருக்கிறத கவனிக்கிறான். ஆனா அவன் திரும்ப அந்த காட்டுக்குள்ளேயே போயிருவான். இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனை போய் கூட்டிட்டு வந்துதான் ஆகணும். ஏன்னா அவனோட இந்த நிலைமைக்கு காரணம் இவன் தான். அதனால என்ன பண்றான்னா அந்த காட்டுக்குள்ள போய் எட்வர்ட கண்டுபிடிக்க போறான். அந்த மாதிரி இவன் வேக வேகமா ஓடி போகும்போது ஒரு பெரிய பரந்த புல்வெளிக்கு வந்து வருவான். சுத்தி முத்தி அங்க ஒண்ணுமே இருக்காது. அப்ப அந்த சமயத்துல அந்த பொருட்களுக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு வேகமா இவனை நோக்கி வர்ற மாதிரி காட்டுறாங்க. அது வேகமா வந்து இவன் மேல மோதும் பாருங்க. இவனோட அந்த கை அப்படியே உடைஞ்சு போயிரும். உடைஞ்சு அந்த கையை வச்சுக்கிட்டு வேக வேகமா அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறான். இவனால அங்கிருந்து ரொம்ப தூரம் போகவும் முடியாது. அப்ப அந்த சமயத்துல கை
கைவிடப்பட்ட ஒரு வீடு ஒண்ணு இருக்கும். அது சின்ன வீடு தான். அதுக்குள்ள போய் இவன் ஒளிஞ்சுக்கிறான். அந்த மாதிரி அங்க போய் இருக்கும்போது அவன் அந்த புத்தகத்துல படிச்ச அந்த பேஜை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த வினோத விலங்கு வந்து வரும். அது அங்க வந்ததும் அந்த இடத்துலயே அவனை வந்து கொலை பண்ணுது. இப்ப அப்படியே அங்கிருந்து நேரா ஆல்ஃபிரட் வந்து நம்ம ஹீரோவை கூட்டிட்டு நேரா சேமஸோட அந்த மேன்ஷனுக்கு வராங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்த உடனே சேமஸை வந்து மீட் பண்றாங்க. இங்க பாருங்க மிஸ்டர் சேமஸ், நீங்க ஒரு அர்ஜென்ட் மேட்டரை பேசுறதுக்காக எங்களை இங்க நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. அதுவும் உங்களோட பையனை பத்தினது. இத மாதிரி அவர் வந்து சொல்லும்போது உண்மைதான், ஆனா நான் எப்போ உங்ககிட்ட அதை பத்தி சொன்னனும் நிறைய விஷயங்கள் இங்க ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படிங்கறது அவர் சொல்றாரு. என்னன்னு பார்த்தா அந்த டிம்மி இறந்து போயிருப்பா இல்லையா, அந்த இடத்துக்கு இவங்க போறாங்க. அந்த டெட் பாடியை பார்த்துட்டு வந்து ஆல்ஃபிரட் கதி கலங்கி போயிருப்பாரு. அதுக்கப்புறமா பின்னாடி நம்ம ஜான் போவாரு. அப்படி உள்ள போய் அந்த பாடியை பார்த்தா அது அழுகுன நிலைமையில இருக்கும். வெளியில வந்த ஆல்ஃபிரட்க்கு கை காலெல்லாம் விரைச்சு போயிடும். இந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோ அவன் பாக்கெட்ல இருக்கிற ஒரு பேப்பரை வந்து பாக்குறாரு. அதுல எசிகல் பேஜ் நம்பர் 22 அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த பேப்பர்ல குறிப்பா என்ன போட்டிருக்கோம்னா, ஒருக்குன்னு சில்வர் சாபத்துக்கு மோஸ்ட்லி பயன்படுத்துவாங்க அப்படிங்கறது அதுல போட்டிருக்கு. நம்ம ஹீரோ உள்ள போய் செக் பண்ணி பார்த்ததுல சைமஸ் கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, இவனோட மரணத்துக்கு காரணம் ஒரு வைல்ட் அனிமல். அது என்ன மாதிரியான விலங்கு அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, பற்களோட அளவெல்லாம் வச்சு பார்த்தா அது கண்டிப்பா நரியோட வேலையா தான் இருக்கும் அப்படிங்கறது அவர் சொல்றாரு. ஆக்சுவலி அந்த பையன் வந்து அந்த ஊர்ல இருக்கிற ஆடம்ஸோட பையன். அப்புறம் உங்களோட பையன் இப்போ மிஸ்ஸிங்ல இருக்கான். ஆல்ஃபிரட் என்ன சொல்றான்னா, நான் உடனே டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் இதை பத்தின ஒரு ஃபைலை ரிப்போர்ட் பண்றேன். ஃபைலை ரிப்போர்ட் பண்ணா அவ்வளவுதானா, இதுதான் உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாருங்க சைமஸ், இந்த மொத்த உலகமும் இப்ப காலரா பேண்டமிக்ல மாட்டிட்டு இருக்கு. எல்லா டவுன்ஸுமே அவங்களோட கேட்ஸை மூடிட்டு இருக்காங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் உதவி பண்றேன். அதுக்கு மேல என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போறாரு. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, நான் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கிறேன். எனக்கு என்னமோ நான் இங்க இருந்து பாக்குறது கொஞ்சம் சரியா வரும்னு தோணுது. அண்ட் சைமஸும் அவரோட வீட்டுல ஒரு கெஸ்ட் ரூம் வந்து அரேஞ்ச் பண்றாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில டிம்மியோட ஃபியூனரல எல்லாரும் அட்டென்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ அவரோட ரூமுக்கு வந்ததும் அவரோட மனைவி அதுக்கப்புறம் பொண்ணு இவங்க போட்டோ வந்து அந்த இடத்துல வைப்பாரு. ஆக்சுவலி இப்போ இவர் கூட அவங்க இல்ல. அந்த இடத்துக்கு வந்த சைமஸ் எட்வர்ட் கடிவாங்கனல இருந்து அவன் காணாம போன எல்லா விஷயத்தையும் அவர் வந்து சொல்றாரு. இந்த மாதிரி இவர் வந்து பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு அவரோட வைஃப் இசபெல் வந்து வருவாங்க. இந்த சமயத்துல தான் சைமஸோட மனைவி அந்த இடத்துக்கு வருவாங்க. சைமஸுமே என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோக்கு அவங்க வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஆனா இவங்க இன்னும் சுயநனவுலயே இல்ல, தன் பையனை நினைச்சு ரொம்பவே வேதனைப்பட்டு இருக்காங்க. எப்படியாவது என்னோட மகனை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு அவங்க கெஞ்சவும் செய்யறாங்க. நம்ம ஹீரோவும் கண்டிப்பா நான் அவனோட ரூமை பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே இப்ப அவனோட ரூமுக்கு போறாங்க. ஆனா அங்க எந்த விதமான பெருசா தடை எதுவும் கிடைச்சிருக்காது. அதுக்கப்புறமா அவன் தப்பிச்சு போயிருப்பான் இல்லையா, அந்த பேக்யார்ட் அந்த இடத்துக்கு வந்து இவர் போறாரு. அந்த கதவை இவர் ஓபன் பண்ணி பார்த்து செக் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ரத்தக்கரை இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. அது கூடவே வெளியில வந்து சுத்தி முத்தி பார்க்கும்போது அது ஒரு பரந்த இடமாச்சான். எங்க இருந்து எப்போ எது வரும்னு கூட நம்மளால கணிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம ரொம்ப தூரத்துக்கு காடுகள் மட்டும்தான் இருக்கு. நம்ம ஹீரோ உடனே என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கிற எல்லா ஜன்னல்களையும் மரத்தை வச்சு மூடணும் அப்படிங்கறது அவர் சொல்றாரு. ஆனா எதுக்கு? இது எல்லாமே நம்மள பாதுகாக்கிறதுக்காக தான். சோ நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற எல்லா ஜன்னல்களையும் மரத்தை வச்சு மூட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி ஆகுது. எல்லாருமே நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவரு தூங்கிட்டு இருக்கும் போதும் சேம் அதே கனவு அவருக்கும் வருது. அவரும் வராரு, அந்த சோளக்கோலை பொம்மையவே பாக்குறாரு. அந்த சில்வர் டூத்தையும் நோண்டி வெளியில எடுக்கிறாரு. ஆனா இவர் அதோட விடாம இன்னும் ஒரு படி மேல போய் அந்த பெண்மணியை அங்கதானே புதைச்சிருப்பாங்க. அவரு இன்னும் தோண்ட தோண்ட அந்த பெண்மணியோட எலும்பு கூட வெளியில வந்துரும். இப்ப இந்த சமயத்துல தான் ஜான் அப்படின்னு யார கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்தா அது அவரோட மனைவி, அது அவரோட பொண்ணு. இவரும் ஆச்சரியமா பாக்குறாரு. அவங்க ரெண்டு பேருமே கை காட்டுறாங்க. ஆனா இப்ப இந்த சமயத்துல பின்னாடி இருந்த அந்த சோளக்கோலை பொம்மையை வந்து காணோம். என்னன்னு பார்த்தா அது இப்ப அவங்க பக்கத்துல நிக்குது. அது அவங்கள அங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா, கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு வந்து முழிப்பு வருது. இவர் அதுக்கப்புறமா எந்திரிச்சு என்ன பண்றாருன்னா, யாருக்கும் தெரியாம அந்த நாள் ராத்திரி பின்னாடி பேக்யார்டுக்கு போற அந்த டோர்ல ஒரு ரத்தக்கரை இருந்திருக்கும் இல்லையா, அந்த ரத்தக்கரையில இருக்கிற சாம்பிள்ஸ் அவர் எடுத்துக்கிறாரு. அண்ட் இவர் பிரத்யேகமா அதுக்கான ஸ்கோப்புமே அவர் வந்து வச்சிருக்காரு. அதுல அந்த சாம்பிள்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. இவர் இதோட விடாம அவரோட ரத்தத்தை அந்த சாம்பிள்ல வந்து வச்சு அதை திரும்பவும் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அவரோட பிளட் செல்ஸை அது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிக்குதுங்க. இது வந்து அவருக்கு சுத்தமா புரியல. அதை பத்தி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது வெளியில ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கும். இவருமே என்ன பண்றாருன்னா, விளக்கை எடுத்துட்டு மெதுவா கீழே வரும்போது அந்த பேக்யார்டோட டோர் இருக்கும் இல்லையா, அதை ஏதோ ஒண்ணு வந்து புரண்டுற மாதிரி சத்தம் கேட்கும். அவரும் அந்த ஓட்ட வழியா பாக்குறாரு. பார்த்தா அது ஒரு கொடூரமான ஜந்து. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுரும். இந்த சமயத்துல பின்னாடி சேமஸ் வந்து, மெக்பிரைட் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்பாரு. ஒரு ரைஃபிளை ரெடி பண்ணுங்க, அது இங்கதான் இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. ரைஃபிளை எடுத்து ரெண்டு பேருமே வெளியில வந்து பார்க்கும்போது அந்த ஜந்துவை காணோம். இவர் வெளியில வந்து அந்த டோரை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த நெக கீறல்கள் ஆழமா பதிஞ்சிருக்கும். இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சேமஸ் கேட்கும்போது, நான் வலைகளை
செட் பண்ற வரைக்கும் என்னால அது என்னன்னு தெளிவா சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்படின்னா நீ அதை வேட்டையாட போறியா? ஆமா. அப்பனா சரி, நாளைக்கு நான் எல்லா எல்டர்ஸையும் கூப்பிடுறேன், அவங்க கிட்ட நீங்க உங்களோட பிளான பத்தி சொல்லுங்க. இது கேட்ட உடனே அடுத்த நாள் ராத்திரி அந்த எல்லா பெரிய மனுஷனுங்களும் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோ அவரோட பிளான பத்தி சொல்றாரு. ஆனா அவர் அப்படி சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு கேள்வி வருது. அதாவது இவர் ஒரு பேத்தாலஜிஸ்ட், நோய் இருந்தா அதை குணப்படுத்துற வேலை தான் இவரோடது. அதை விட்டுட்டு இவர் எதுக்காக வேட்டையாடுறாரு அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கும்போது அதுக்கான விட உங்களுக்கு நாளைக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஒரு 3 பேர் வயலுக்கு வேலைக்காக போகும்போது அங்க ஏதோ ஒரு விஷயம் சரியில்லாததை இவங்க கவனிக்கிறாங்க. அந்த பெண்மணி வேலை செஞ்சுக்கிட்டே திரும்பி பார்த்தா இவங்க கூட வந்த 2 பேர்த்துல ஒருத்தனை காணோம். அதுக்கப்புறம் ஜேக்கப்னு ஒருத்தர் இருப்பான். அவனை போய் நம்ம கூட வந்தவன் எங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இருக்காது. என்னன்னு பார்த்தா அவன் மேல இருந்து ரத்தம் சிந்திட்டு இருக்கும். அவனுக்கு பக்கத்துல அந்த வினோத ஜந்து இருக்குது. அது உடனே என்ன பண்ணுதுன்னா வேக வேகமா வந்து இந்த பெண்மணிய பயங்கரமா கடிக்க ஆரம்பிக்கும். இந்த சமயத்துலதான் அந்த காணாம போனவனு வருவான். அவன் இவளை காப்பாத்தி இங்க இருந்து தப்பிச்சு ஓடு அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவனையும் அந்த ஜந்து விட்டு வைக்காது. அந்த இடத்துலயே சரமரியா கொண்டு போடுது. இப்ப இந்த பொண்ணு வேக வேகமா அங்கிருந்து தப்பிச்சு ஓடி நேரா கிராமத்துக்கு வந்துருவா. அவன் நிலைமைய பார்த்ததும் எல்லாருமே அவளுக்கு உதவி பண்றாங்க. இந்த பொண்ணு பேரு ஆனா மேரி. இந்த விஷயம் நம்ம பசங்களுக்கும் தெரிய வருது. சம்பவம் நடந்த இடத்துல இவங்களுக்கு எந்த ஒரு தடையுமே மிஞ்சாது. அந்த விலங்க பார்த்தது அந்த பொண்ணு மட்டும்தான். அந்த பொண்ணு கிட்ட தான் எல்லா பதிலுமே இருக்கும். அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணை பாக்குறதுக்காக அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா பார்த்தா அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கிற ஜன்னல் வழியே எட்டி குதிச்சு அங்கிருந்து தப்பிச்சு போயிருப்பா. இப்ப இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்த உடனே நம்ம ஹீரோ சேமஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா எல்லாருமே இங்க இருந்து வெளியில போகணும். நம்மளால இவங்களை இந்த வில்லேஜ்ல வச்சு பாதுகாக்க முடியாது. வெளியில போனா எங்க போறது? அவங்களை சர்ச்சுக்கு கூட்டிட்டு போங்க. சாப்பாடு தண்ணி இது எல்லாத்தையுமே முன்னாடியே கொடுத்துருங்க. அந்த சர்ச் கதவுகள் நல்லா மூடி இருக்கணும். ஆர்ம்டு எஸ்கார்ட்ஸ் அவங்கள பாதுகாக்கணும். எதுக்காக நம்ம இப்படி பண்ணணும்? அப்பதான் நம்ம ஹீரோ சேமஸ் உங்களுக்கு புரியுதா இல்லையா, நீங்களும் உங்களோட மக்களும் வேட்டையாடப்படுறீங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இப்ப இந்த சமயத்துல தான் தப்பிச்சு போனா அந்த ஆனா மேரிய காட்டுறாங்க. அவ பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்கிறா. அவ உடம்புல இருந்து நிறைய வேறு மாதிரியான விஷயங்கள் வெளியில வரும். ஸ்டார்டிங்ல எட்வர்டுக்கு வந்திருக்கும் தெரியுமா, அதே மாதிரி அவ உடம்புல தீல எரியற மாதிரி இருக்கும். உடனே என்ன பண்றானா பக்கத்துல இருக்கிற ஆத்துக்குள்ள இறங்குறா. அந்த மாதிரி அந்த ஆத்துக்குள்ள போகும்போது அந்த வேர்கள் அவளை அப்படியே அந்த ஆத்துக்குள்ள இழுத்துட்டு போகுதுங்க. அந்த மாதிரி அவ அந்த ஆத்துக்குள்ள போனதும் அந்த வேர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவளை ஒரு ஜந்து மாதிரி உருமாத்துதுங்க. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி எல்லா கிராமத்து மக்களையும் அந்த சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட 2 துப்பாக்கி வச்ச வீரர்களையும் அனுப்பி வைப்பாங்க. இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி நம்ம ஹீரோ தனியா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இசபெல் வருவாங்க. அவரு இசபெலையும் கூப்பிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சரக்க ஊத்தி கொடுக்கும் போது அப்பதான் அவர் கையில இருக்கிற அந்த பேரை இவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஆமா, யாரு அந்த ஈடி? அது என்னோட மனைவி. உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? நம்ம ஹீரோ அதுக்கு ரொம்ப டைம் எடுத்து எனக்கு ஒரு பொண்ணுதான் இருந்தா, 2 பேருமே இப்ப என் கூட இல்ல. ஏன் அவங்களுக்கு என்ன ஆச்சு? நாங்க எப்ப ஜேவடானுக்கு இடம் மாற்றப்பட்டோமோ அப்போ என் மனைவியும் என்னோட மகளையும் ஒரு ஓனாய் வேட்டையாடிருச்சு. கிராமத்து மக்கள் எல்லாருமே என்ன பேசிக்கிட்டாங்கன்னா அந்த பீஸ்ட் ஒரு சாபத்தால உருவானது அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 13 பேரை அது கொலை பண்ணியிருந்தது. அதுல என்னோட மனைவியும் பொண்ணும் சேர்த்திதான். என்ன மன்னிச்சிருங்க. அந்த பீஸ்ட அவங்க கடைசியில புடிச்சாங்களா? அப்பதான் அந்த ஊருக்கு ஜிப்சிஸ் வந்தாங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க அந்த பீஸ்ட் அந்த சாபத்துக்கான ரிவெஞ்சை அதை எடுத்துக்கிச்சு. அவங்க கிட்ட அந்த ஜிப்சி சில்வருமே இருந்தது. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த மிருகத்தையும் காணோம், அவங்களையும் காணோம். அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஜிப்சிஸ் என்னோட ஹஸ்பண்டோட நிலத்தை அவங்க நிலம்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. என்னோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் எல்லா எல்டர்ஸும் சேர்ந்து அப்படின்னு வாய் எடுக்கிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு வந்த சேமஸ் போதும் நிறுத்து, இங்க சாபமும் இல்ல ஒன்னும் இல்ல, அப்புறம் நீ எப்பதான் உன்னோட வேலையை ஆரம்பிக்க போற? அதுக்கு நம்ம ஹீரோ நாளைக்கு காலையில நான் டிராப்ஸ் செட் பண்றேன் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. சொன்ன மாதிரி அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கொஞ்சம் நேரமாவே வந்துருவாரு. அந்த இடத்துல எல்லா டிராப்ஸையும் வச்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து போலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அங்க ஒரு விசித்திரமான சத்தம் கேட்கும். இவருமே என்ன பண்றாருன்னா ரைஃபிளை எடுத்துட்டு மெதுவா அதை நோக்கி போறாரு. அந்த மாதிரி போகும்போது அந்த ஜிப்சிஸ புதைச்ச அந்த இடத்துக்கு வராரு. சோ அது ஒரு மாதிரி பாக்குறாரு. கீழே குமிஞ்சு பார்த்தா ஆல்ரெடி அந்த இடம் தோண்டப்பட்டிருக்கும். சில்வர் டூத்தை காணும். ஏன்னா டிம்மி தானே எடுத்திருப்பான். அண்ட் நம்ம ஹீரோ இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம திரும்பவும் போய் அவரோட டிராப்ஸை இடம் மாத்தி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய பள்ளத்தை நோண்டி அதுல நிறைய மரக்குச்சிகளை ரொம்பவும் கூர்மையா நட்டு அந்த இடத்த மறிச்சு அதுக்கு மேல இலதலைகளை எல்லாம் போடுறாரு. இவர் இந்த மாதிரி நிறைய பள்ளங்களை தோண்ட தோண்ட அவருக்கு நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆகும். அவங்களோட மனைவி மகள் இவங்க ஞாபகம் வருவாங்க. அவங்கள புதைச்சது, அதுக்கப்புறமா கடைசியா அந்த ஆனா மேரிங்கிற அந்த பொண்ணு இவரையே பாக்குற மாதிரி இருக்கும்போது கட் பண்ணா இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு மாதிரி காட்டுறாங்க. அவர் கண் முழிச்சு பாக்குறாரு. பார்த்தா அவர் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள அந்த
பீஸ்ட் இருக்குது. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுரும். உடனே அவர் என்ன பண்றாருன்னா அந்த ரைஃபிளை எடுத்துட்டு அது வெளியில வர்றதுக்காக வெயிட் பண்றாரு. பின்னாடியோ அவர் வெட்டி போட்டு அந்த குழி மூடப்பட்ட நிலைமையில இருக்கும். அந்த ஜந்து வெளியில வந்த உடனே கரெக்டா அவர் என்ன பண்றாருன்னா அதை அப்படியே தூக்கி அந்த பள்ளத்துக்குள்ள தள்ளி விட்டுருவாரு. அவ்வளவுதான், அது வசமா மாட்டிக்கும். அதால நகரவே முடியாது. இத பார்த்த உடனே டக்குன்னு ரைஃபிளை லோட் பண்ணி அதோட நெத்தி புட்லயே வச்சு அதை அந்த இடத்துலயே சாகடிக்கிறாரு. இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி ஜோரா மழை பெய்யுது. நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த ஜந்துவை பார்சல் கட்டி நேரா மேன்ஷனுக்கு எடுத்துட்டு வந்திருப்பாரு. உடனே எல்லா எல்டர்ஸையும் கூப்பிட்டு அங்க இருக்கிற அந்த குடவுனுக்கு அந்த ஜந்துவை எடுத்துட்டு வராங்க. நம்ம ஹீரோ அதை எடுத்துட்டு வந்து அங்க போட்ட உடனே அதை ஓபன் பண்ணி பார்த்ததும் அங்க இருக்கிறவங்க யாராலையும் அதை நம்ப முடியல. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க ஜென்டில்மேன், நான் உங்களை எச்சரிக்கிறேன், இப்ப பண்ண போறது அவ்வளவு சுலபமான காரியமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கத்தியை எடுத்து அந்த ஜந்துவை கிழிச்சு அதோட வயிற்றுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கறத பாக்குறாரு. பார்த்தா அதுக்குள்ள ஒரு பொண்ணு உயிரோடு நெளிஞ்சுகிட்டு இருக்கா. அவ அந்த லேயரை கிழிச்சுக்கிட்டு வெளியில வரும்போதா தெரியுது அது ஆனா மேரி, அங்க இருக்கிற ஒரு எல்டரோட பொண்ணு. என் மகளே அப்படின்னு சொல்லி அவர் கிட்ட வரும்போது, தயவு செஞ்சு அதை தொட்டுறாதீங்க, அவ இப்ப இல்ல, அவ போயிட்டா, அவங்க திரும்பவும் அதே மாதிரி வரமாட்டாங்க, நாம இப்ப அவளுக்கு விமோச்சனத்தை கொடுக்கணும், உங்க ரைஃபிளை எடுத்து அதை ஷூட் பண்ணுங்க அப்படிங்கறத அவர் சொல்லுவாரு. சோல், தயவு செஞ்சு அதை ஷூட் பண்ணுங்க. அது வெளியில வந்து பயங்கரமா கத்தும் போது சோல் அதை ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. அவரும் என்ன பண்றாருன்னா ரைஃபிளை எடுத்து அதை ஷூட் பண்றாரு. இதை பார்த்த உடனே சேமஸ், இதே வேதனை தான் என்னோட பையனும் அனுபவிச்சுட்டு இருப்பானா, இசபெலுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, அவகிட்ட எதையுமே சொல்லிடாரு, உன்னை நான் கெஞ்சி கேட்கிறேன், இன்னும் உங்களோட வைஃப்க்கு எதெல்லாம் தான் தெரியாது, நீங்க கனவு காணுவீங்களா ஷேமன், அதான் அந்த சோளக்குள பொம்மை, அதுக்கு கீழே ஒரு பொண்ணை உயிரோட புதைச்சது, அவகிட்ட இருக்கிற அந்த சில்வர் டூத், அவளை பத்தி உங்களுக்கு தெரியுமா, எனக்கு எந்த ஒரு பொம்பளையும் தெரியாது, அவ அந்த நிலத்தையே சபிச்சிருக்கா, நீங்க அதுல பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இது எட்வர்டால தான் ஆரம்பிச்சது. எட்வர்ட் எதுவுமே பண்ணிருக்க மாட்டான், எல்லாத்துக்குமே காரணம் எட்வர்ட் தான், அவன் கடிக்கிற ஒவ்வொருத்தங்களும் இந்த மாதிரி பீஸ்டா மாறுறாங்க, அந்த பொம்பளையோட ரிவெஞ்ச் நிறைவேற வரைக்கும் இந்த சாபம் தொடர்ந்துட்டே இருக்கும். அப்பதான் அவர் பொறுமையை இழந்து கோவப்பட்டு, ரிவெஞ்சா, நான் தான் என்னோட ஃபேமிலிக்கு நடந்த இந்த கொடூரத்தை பார்த்து பழி வாங்கணும், இதுக்கு மேல நம்ம எதுவும் பேச வேண்டாம், நானே இதுங்களை வேட்டையாடிக்கிறேன், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நானே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போறாரு. இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில சார்லட்டோட தாத்தாவும் பாட்டியும் இவங்களை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்கள வந்து அவங்க பேத்தியை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க ஒரு மாதிரி வருத்தத்தோட தான் அவங்க அங்கிருந்து போகவும் செய்யறாங்க. ஏன்னா எட்வர்டு இவங்களால பார்க்க முடியல இல்லையா, அதனால இவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ இசபெலை பார்த்து, இங்க பாருங்க இசபெல், அந்த ஃபீல்ட்ல புதைக்கப்பட்ட அந்த பெண்மணி யாரு அப்படிங்கறத அவர் கேட்கிறாரு. அப்பதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஜிப்சிஸ கொன்னு அந்த பிணங்கள் மேல ஏறி நின்று எடுத்த போட்டோ ஒண்ணு இருக்குமே, அதை வந்து எடுத்து இவங்க காட்டுறாங்க. அந்த பூமிக்குள்ள என்ன புதஞ்சிருந்தது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த பூமிக்குள்ள ஒரு சில்வர் புதஞ்சிருக்கு. டிம்மிக்கு அதை பத்தி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா அதனாலதான் அது சம்பந்தப்பட்ட ஒரு பேஜை பைபிள்ல இருந்து அவன் கிழிச்சு வச்சிருந்தான். ஈசகல் பேஜ் நம்பர் 22. சோ இதை எல்லாத்தையும் சார்லட் கிட்ட வந்து அவர் சொல்றாரு, இங்க பாருமா, எங்க கிட்ட ஏதாவது மறைக்கிறியா, தயவு செஞ்சு அதை சொல்லு. நம்ம சார்லட் தான் சத்தியம் பண்ணிருப்பாங்க இல்லையா, இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு, ஆனா அதையும் மீறி டிம்மி கொடுத்திருப்பானே ஒரு பேஜை, அதை வந்து எடுத்து கொடுக்குறா. அதுல அந்த 30 pieces ஆஃப் சில்வர் அதை பத்தி போட்டிருக்கோம். இப்ப அந்த சில்வர் எங்க அப்படிங்கறது அவர் கேட்கிறாரு. சோ உடனே என்ன பண்றாங்கன்னா 3 பேருமே அந்த சர்ச்சுக்கு வந்து கிளம்பி வராங்க. உள்ள வந்தது ஒரு பெரியவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே இங்க சேஃபா இருக்கோம், உங்களோட சேஃப்டிக்காகவும் நாங்க ப்ரே பண்றோம், ஆனா சேமஸை மட்டும் எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அவரு கூட கொஞ்சம் பேர் சேர்ந்து அந்த பீஸ்ட கொல்றதுக்காக போயிருக்காங்க. சேமஸ் என்ன பண்றாங்களோ அவங்க பண்ணிட்டு போட்டோம், அவங்கள நம்மளால தடுக்க முடியாது, ஆனா நான் நம்புறேன் இதை நம்மளால தடுக்க முடியும்னு. சார்லட், அது எங்க இருக்கு? உடனே அவ என்ன பண்றான்னா டிம்மே இருந்திருப்பான் இல்லையா, அந்த இடத்துல இருந்து அந்த சில்வர் டூத்தை வந்து வெளியில எடுத்துட்டு வரா. சோல், ஆல்ஃபர்டுக்கு மெசேஜ் அனுப்புங்க, நமக்கு ஒரு பெரிய ஆர்மி படையே தேவை, அதுக்கப்புறம் இங்க பாருங்க சோல், எனக்கு ஒரு பிளாக் ஸ்மித் வேணும். இப்ப இந்த பக்கம் சேமஸ் கூட சேர்ந்து நிறைய பேர் அந்த பீஸ்ட வேட்டையாடுறதுக்காக போயிருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து காட்டுவாங்க. அதே நேரத்துல இங்க மேன்ஷன்ல மெய்ட் ஆனிஸ் மட்டும் தனியா இருப்பா. அவ என்ன பண்றான்னா பயந்துகிட்டே வெளியில போய் அங்க காயப்பட்ட துணிமலைகளை எல்லாம் அவ எடுத்துட்டு இருப்பா. இந்த சமயத்துல தான் அந்த இடத்துக்கு அந்த பீஸ்ட் வந்துரும். இத பார்த்த உடனே அவ பயந்துருவா. உடனே அவ அங்கிருந்து தப்பிச்சோடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன பண்ணிருதுன்னா அவளையும் விட்டு வைக்காம அவளையும் கடிச்சிரும். சோ இப்ப இந்த ஆனிஸும் வந்து கடிப்பட்டிருக்கா இல்லையா, அவ என்ன பண்றான்னா வேக வேகமா போய் அவளோட கடிப்பட்ட அந்த காயங்களை வந்து கழுகி அதுக்கு வந்து கட்ட போடுறா. அவளால வலியை தாங்கவே முடியல. இப்ப அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த சில்வர் டூத்தை உருக்கி ஒரு பிளாக் ஸ்மித்தோட உதவி மூலமா அதை புல்லட்ஸா கன்வெர்ட் பண்றாரு. அது பேரு தான் சில்வர் புல்லட். இப்ப அதே சமயம் வேட்டைக்கு போன எல்லாருமே திரும்ப வந்துருவாங்க. சேமஸ் உள்ள வந்ததோ இசபெலை வந்து தேடுறாரு. பார்த்தா இசபெலை வந்து காணோம். அப்பதான் ஆனிஸ் கிட்ட வந்து என்னோட இசபெல் எங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அவளோட முகத்தை பார்த்ததும் உனக்கு என்னாச்சு, உடம்பு கிடம்பு சரியில்லையா என்ன, இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், முதல்ல போய் உன்னோட மூஞ்சியை கழுகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. ஆனா அவளோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கும். இப்ப வெயில் வேற தாழ்ந்துருமா. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த பேக் யார்டு சுத்தியும்
நிறைய நெருப்பு பந்தங்களை அவர் வந்து மூட்டுறாரு. அந்த இடம் ஃபுல்லா இதனால வெளிச்சமா இருக்கும் இரவு நேரங்கள்ல. அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி எல்லாருமே டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆனிஸோட நடவடிக்கை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறத அங்க இருக்கவங்க எல்லாருமே கவனிக்கிறாங்க. அவளுக்கா அந்த காயங்கள் தர வேதனை ரொம்பவும் அதிகமா இருக்கும். அவளால அதை தாங்கவும் முடியாது. இங்க நம்ம ஹீரோ அந்த நெருப்பு பந்தங்களை மூட்டியிருப்பாரு இல்லையா, அது கிட்டத்தட்ட ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் ஒரு தடவை அதை வச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட 500 மீட்டருக்கும் அவர் அந்த நெருப்பு பந்தங்களை வச்சிருக்காரு. இப்ப இந்த சமயத்துல தான் அங்க துணி காய போட்டிருப்பாங்க இல்லையா, அங்க ரத்த கரைகள் இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. இதை பார்த்த உடனே வேக வேகமா போய் இங்க யாராவது மிஸ் ஆகுறாங்களா அப்படிங்கறத கேக்குறாரு. எல்லாருமே இங்கதான் இருக்காங்க, ஏன் என்னாச்சு, அந்த மெய்டு எங்க, அவ கிச்சன்ல இருக்கான் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறாரு. இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா அவரு தான் காவலுக்கும் இருக்க போறாரு. எல்லாருமே அந்த ராத்திரி வேலையில தூங்க போகும்போது இங்க அந்த மெய்டு ஆனிஸா வந்து காட்டுறாங்க. அவ உடம்புல அந்த வேர்கள் சூழ ஆரம்பிச்சிடும். இங்க சேமஸ் அவர் ஒரு லெட்டரை வந்து எழுதிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வர்றது அவருக்கு கேட்கும். அதுவும் ஒரு பொண்ணு அலற மாதிரியான சத்தம். இவர் என்ன பண்றாருன்னா ரைஃபிளை எடுத்துட்டு விளக்க புடிச்சு நேரம் மேல போறாரு. அந்த சமயத்துலதான் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வருவாரு. ஆனா இவர் யாரு மேல போயிருப்பா அப்படிங்கறதெல்லாம் அவர் கவனிக்கல. ஆக்சுவலி மேல வந்து ஆனிஸோட ரூம் இருக்குமா, இவரும் என்ன பண்றாருன்னா ஆனிஸோட ரூம்குள்ள போய் பாக்குறாரு. பார்த்தா அங்க எதுவுமே இருக்காது. இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா உருமாறின அந்த ஆனிஸ் சேமஸ அட்டாக் பண்றா. அதனால அவர் கால் தவறி கீழே விழுக விளக்குல இருக்கிற நெருப்பு பிடிச்சு அந்த இடமே பத்திக்கிட்டே எரியும். அந்த ஜந்துவும் அவர் பயங்கரமா கடிச்சு இப்ப இந்த சமயத்துல கிச்சன்ல ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு இசபெல்லா என்ன பண்ணுவாங்கன்னா கிச்சனுக்கு போய் பாப்பாங்க. பார்த்தா அங்க நம்ம ஹீரோ டீ போட்டுட்டு இருப்பாரு. அவரை பார்த்ததும் நீங்க சேமஸ பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது எங்க நம்ம சேமஸ் ரைஃபிளை எடுத்து அதோட நெத்திப்புட்லயே வச்சு ஷூட் பண்ணிடுவாரு. இந்த துப்பாக்கி குண்டோட சத்தம் கீழே இருக்கிறவங்க இவங்க 2 பேத்துக்குமே கேட்கும். நம்ம ஹீரோ வந்து வேக வேகமா மேல போய் பாக்குறாரு. பார்த்தா அந்த இடமே பத்திக்கிட்டு எரியுது. அந்த இடத்துல அந்த ஜந்து இறந்து கிடக்கும். இந்த சமயத்துல இசபெல் பயங்கரமா அலறிட்டு இருக்காங்க. என்னன்னு நம்ம ஹீரோ போய் பார்க்கும்போது இந்த பக்கமா சேமஸ் போனாரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, இசபெல் சார்லட்ட கூட்டிட்டு வேக வேகமா வெளியில கிளம்பிவாங்க. வீட்டுல தீ பிடிச்சிருச்சு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா சேமஸ் வந்து அந்த ஸ்டோர் ரூமுக்கு தான் போயிருப்பாரு. உடனே நம்ம ஹீரோவும் அங்க போய் பாக்குறாரு. பார்த்தா அங்க போன உடனே அந்த நெருப்பு மண்ணெண்ணையோட காத்துல பயங்கரமா எரிய ஆரம்பிக்கும். சேமஸ் மண்ணெண்ணைய அவர் மேல ஊத்தி அந்த இடத்துல இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா அது வந்து ஆனிஸ் தான். நான் எப்பவுமே அந்த கனவை காணுவேன் ஜான். இப்ப நான் கடி வாங்கி இருக்கேன். இசபெல் கிட்டயும் சார்லட் கிட்டயும் சொல்லிரு, என்ன மன்னிக்க சொல்லி. இந்த மாதிரி சொன்ன உடனே அவர் என்ன பண்றாருன்னா நெருப்பு பந்தத்தை அந்த மண்ணெண்ணெய் மேலேயே போட்டு அவரு அந்த இடத்துல தற்கொலை பண்ணிக்கிறாரு. இப்ப இந்த வீட்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல அந்த நெருப்பு பரவி இருக்கும். ஜான் அந்த இடத்துக்கு வந்ததும் இசபெல்லையும் சார்லட்டையும் கூட்டிட்டு அங்கிருந்து வேக வேகமா தப்பிச்சு போறாங்க. சோ இப்ப இவங்க நேரம் எங்க போறாங்கன்னா அந்த சர்ச்சுக்கு தான் போறாங்க. இப்படி வந்து இவங்க போயிட்டு இருக்கும்போது அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா சார்லட்டோட பாட்டியும் தாத்தாவும் வண்டியில ஏறி புறப்பட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த வண்டி இந்த இடத்துல கவுந்து கிடக்கும். அவங்க 2 பேரும் அந்த இடத்துல இறந்து கிடப்பாங்க. இந்த சமயத்துல என்ன ஆகுனா அந்த ஜந்து அவங்களை தேடிட்டு இந்த இடத்துக்கு வந்துடும். நம்ம ஹீரோ அதை பார்த்ததும் ரைஃபிள் எடுத்து அது கிட்ட நீட்டும் போது அது என்னன்னே தெரியல, பயந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகுது. சோ அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிறாரு அதுக்கு காரணம் அந்த சில்வர் புல்லட். இப்ப அது அங்கிருந்து நகர்ந்த உடனே அந்த கேப் பயன்படுத்தி இவங்க 3 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு நேரா சர்ச்சுக்கு போறாங்க. சர்ச்சுக்குள்ள போனதும் அந்த டோரை எவ்வளவு டைட்டா லாக் பண்ண முடியுமோ அவ்வளவு டைட்டா லாக் பண்றாங்க. சோ இவங்க எப்படியோ ஒரு வழியா இங்க வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா நாளைக்கு காலையில நாம அதை வேட்டையாடணும் அப்படிங்கறது சொல்லிட்டு எல்லாரும் ஓய்வு எடுக்க போறாங்க. இந்த சமயத்துல சார்லட் தூங்கிடுவாளா, அதனால இசபெல் கிட்ட நம்ம ஹீரோ அவரோட ஹஸ்பண்ட் கடைசியா சொன்ன வார்த்தைகளை அவர் சொல்றாரு. இந்த மாதிரி அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாரு. அவங்களும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏத்துக்கிறாங்க. இப்ப அதுக்கப்புறமா நடு ராத்திரி இசபெல் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது கடவுள் கிட்ட அங்க மண்டிட்டு ப்ரே பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த சாமி அவங்க கும்பிட்டு இருக்கும் போது இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா வெளியில இருந்து எட்வர்டோட குரல் கேட்கும். அம்மா தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, நான் வெளியில தான் இருக்கேன், தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். சோ இந்த அம்மா தான் பையனை காணோன்னு ஒரு நொந்து போயிருப்பாங்க இல்லையா, அதனால பையனோட குரல் கேட்ட உடனே எதை பத்தியுமே யோசிக்கல, வேகமா போய் அந்த கதவை வந்து அவங்க திறந்துடுறாங்க. இவங்க கதவை திறக்கிற சத்தத்தை கேட்டு எந்திரிச்சவங்க எல்லாம் பதறி போக அந்த இடத்துக்கு அந்த ஜந்து வருது. அவ்வளவுதான், கண்ணிமிக்கிற நேரத்துல அது உள்ள பூந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சரமார தாக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே அது விடல, எல்லாரையும் அது கடிக்க ஆரம்பிக்குது. இந்த சமயத்துல அது அட்டாக் பண்ணதுல நம்ம ஹீரோ தவறி விழுந்து அவர் கையில இருக்கிற அந்த சில்வர் புல்லட்ஸ் கீழே விழுந்துரும். நம்ம ஹீரோக்கு தலையில அடிபட்டதுல பொறி கலங்கிரும். இந்த சமயத்துல தான் ஃபியூச்சர்ல நடக்கிற விஷயங்களை நமக்கு வந்து காட்டுவாங்க. அதாவது அது அந்த வார் பீரியட் ஆச்சா 1917. அந்த கேப்டன் எல்லா சோல்ஜர்ஸையும் வழி நடத்திட்டு போற அந்த நாள் எதிரி நாட்டு படைகளை அவங்களை ஷூட் பண்ணதுல அந்த கேப்டனுக்கு பலத்த குண்டடிப்பட்டிருக்கும். சோ ஆக்சுவலி இந்த சீன் வந்து சைட் பை சைட் நடக்கும். அது பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஏன்னா ஒரு பக்கமோ இவங்க போராடிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் நமக்கு அந்த வார் ஃபீல்ட்ல நடந்த அந்த விஷயத்தை காட்டுவாங்க. நம்ம ஹீரோ கீழே கிடக்கிற அந்த சில்வர் புல்லட்டை எடுத்து ரைஃபிள்ல லோட் பண்றாரு. அந்த சர்ச்சுக்குள்ள எவ்வளவு ஜனங்கள் இருந்திருப்பாங்க தெரியுமா, அதுல நிறைய கை குழந்தைங்களும் இருந்திருக்காங்க.
இருக்கு. அதுல ஒரு குழந்தை பிறந்த 3 மாசம் தான் ஆயிருக்கும். அந்த குழந்தையையும் அந்த ஜந்து வந்து விட்டு வைக்கல. இப்ப இந்த சமயத்துல எல்லாத்தையும் பொறுத்துட்டு போதும் நிறுத்து அப்படின்னு இசபெல் வந்து கத்துறாங்க. நம்ம ஹீரோ லோட் பண்ணி அந்த ஜந்துவை ஷூட் பண்றதுக்காக ரெடி ஆகுறாரு. இசபெல் தயவு செஞ்சு நகர்ந்து போயிருங்க. ஆனா அந்த ஜந்து அவங்கள அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம அந்த ரைஃபிள வச்சு ஷூட் பண்றாரு. அந்த புல்லட் இசபெலோட வயித்தை தொலைச்சு நேரா அந்த ஜந்து மேல போய் பாயும். அண்ட் அது பாஞ்ச அடுத்த செகண்டே இங்க அந்த கேப்டனோட வயித்துல இருந்து அந்த டாக்டர் அந்த புல்லட்டை வெளியில எடுத்திருப்பாரு. அதுல கூட ஒரு புல்லட் இது ஜெர்மன் புல்லட் இல்லைன்னு அவர் சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது இசபெல் தான் பையனை திரும்ப அவங்க பாக்குறாங்க. அவன் பேச்சு மூச்சு இல்லாம இவங்களையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும். இப்படி வந்து இருக்கும்போதுதான் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட உடைக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல நாம பார்த்த அந்த குண்டடிப்பட்டு இறந்து போன அந்த கேப்டன் வேற யாரும் கிடையாது, இசபெலோட பையன் எட்வர்ட். இவ்வளவு நாள் தாம் பையனை வளர்த்த அந்த அம்மா அந்த பையனை கட்டி பிடிச்சு அவங்களோட உயிரை மாய்க்கிறாங்க. அவங்க இறந்தா அந்த செகண்டே எட்வர்டுக்கு உயிர் வருது. அவன் அவங்க அம்மாவை பார்த்து கதறி அழுகிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில மேன்ஷன்ல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு 3 பேரும் அந்த ஊரை விட்டே கிளம்புறாங்க. சார்லட்டும் எட்வர்டும் இனி நம்ம ஹீரோ கூட வந்து வாழ போறாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு சார்லட் நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. சோ ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல அந்த பெண்மணி பார்த்தோம் இல்லையா, அவங்க வேற யாரும் இல்ல, அவங்க தான் சார்லட். அவங்க பார்க்க வந்தது நம்ம ஹீரோ ஜான. கடைசியா அந்த சில்வர் புல்லட்டை காட்டுறதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. அண்ட் எப்படி இருந்தது? இந்த மாதிரியான படங்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு ஒரு லைக்கும் கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற அந்த லைக் எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.